குஞ்சரம் என்றால் குதிரையின் பேரிலும் யானையின் பேரிலும் ஒற்றையின் பேரிலும் சண்டை போடுறவங்க சாமாட்டிகள் இருக்கின்றது. வஞ்சனை, பொறாமை, லோபம் இதுக்கெல்லாம் தலைவன் நீங்க. மாமா மாமா இருக்கிறார். பஞ்ச பாண்டவரை கொல்ல பாரமா சொல்லாது. இப்ப பரிமையா பேசுறீங்க. ஒரு நேரத்திலே என் வீரம் என்னோட தான் இருக்கிறது. உன்னுடைய போய் சொல்லட்டுமா? ஒருவேளை சோத்துக்காக கொட்டாங்குச்சி கூவுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த கொட்டாங்குச்சிங்க கூவுக்காக கொட்டாங்குச்சியில உக்காந்து ஓரமா கட்டி நின்று நீ என்ன வந்து பேசுற அப்பம் பேர் தெரியும், தாயார் பேர் தெரியுமாடா? கோத்தா பேர் தெரியுமாடா? ஆடா கொக்கால போய் தேர்ப்பாக
தம்பி துரியோதனா வீரத்தை பத்தி பேசுறோம். தம்பி துரியோதனா நான் பார்க்கின்றேன். இது மாதிரி சனியெல்லாம் தான் நான் எங்கேயா ஊருக்கு இருக்கு ஏய்யா கோபம் வருது எனக்கு. என்ன கோவம் வருது? அவன் என்ன பத்தியே உனக்கு என்ன கேவலமா வயசு? பேசுறான். இது என் கேள்வி போய் சொல்லு. என்ன உனக்கு என்ன வயசு? என்ன வயசு? எங்களை விட அதிகமான வயசு. அதிகமான வயது. என்ன எங்க அம்மா கூட பிறந்தால் தான். ஆமா. அப்ப எவ்வளவு வயசு இருக்கும்? எனக்கு வந்து 86 வயதாகின்றது. அப்படியா? ஒரு கணக்கா சொல்றேன். ஒரு கணக்கா சொல்லிக்கிறேன். ரைட், நல்லது. ஏய்யா அண்ணா கர்ணனுக்கு என்ன வயது? அவருக்கு வயசு. அவன் வயசு இருக்கு. என்னை விட ஒரு வயசு 2 வயசு பெரிய ஆளா. ஆமா. 80 வயசு கிழவனு 30 வயசு ஆளாட போய் சண்டை போட்டா கிழவன் உதவுவாங்க, ஆனா அறியாத பையன் உதவுவாங்க. ஏய்யா என்ன கைவுன்னு சொல்லாத. இல்ல இல்லையா விஷயத்துக்கே இல்லையா? கிழவன் உதவுவாங்கவானா ஏய் இல்ல அறியாத உதவுவாங்கவானா? கைவன் தான் உதப்பட்டு வரணும். இப்ப நான் மடங்கள்லாம் நீ வாங்கிருப்பா அவராட்ட பூமர்ல. என்ன ஐயா என் வீரண்ணா வீரண்ணா தெரியாதா? அதான் நீ போகிற மாமா நான் சொல்றேன். கரெக்டா? உட்காரு. இந்த தான் படை தானே குத்தி செத்துதான். அது விலக என்னடான்னா ராமாயணத்துல சண்டை போடுறாங்க. சண்டை போடுறாங்க. ராமர் கூட்டம் இது. ஆமா. வானர கூட்டம். வானர கூட்டம். அங்க லங்கேஸ்வரன் ராவணன் பக்கத்துல ஆமா. அரக்க கூட்டம். அரக்க கூட்டம். ராவணன் எல்லாத்தையும் வாரி கொடுத்துடுறான். வாரி கொடுத்துறாரு. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் தான் இருக்குது அங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது தலை கவிழ்ந்து இன்று போய் நாளை வாழ்நாடு. ஏ ராமணேஸ்வரா தசானந்தா இப்படி தலை கவிழ்ந்து வருகின்றாயே என்ன காரணம்? காரணம் எப்பேர் கொற்ற வீரர்லாம் பார்த்தவன் சாதாரண மானிடன். அவனால எல்லாம் என் நம்பிக்கை போனாங்க. இல்ல என் பிள்ளைங்க இல்ல சைன்யங்கள் மாண்டது. அந்த ராவணனை வெல்ல முடியவில்லை. அவங்க கேக்குறாங்க அரக்க கூட்டம். அந்த ராவணன் எப்படி இருப்பான்? ராவணன் எப்படி இருப்பான்? ராவணன் என்ன சொல்றான்? அந்த ராமன் நெத்தியில நாமம் போட்டு இருப்பான். அப்படியா? அவனை நான் கொன்னுடுறேன். அசுர கூட்டம் மொத்தம் போச்சு. ஆனா ராமர் பக்தர் என்ன போட்டுவான்? ராமன் நாமம் போட்டா என்ன பண்ணுவான்? ராமர் பக்தர்கள் என்ன போடுவான்? நாமம் போடுவார். அவனும் நாமம் தான் போடுவான். இவங்க போனாங்க. அப்ப ராமர் மாய்கையார் அந்த அசுரர் கூட்டத்துக்கு நெத்தியில நாமம் வந்துடுச்சான். இவன் பாக்குறான் ஒருத்தன். இவனும் அவன் பாக்குறான், அவன் இவனை பாக்குறான். தோக்கரா ராமன் சொல்லிட்டு இவன் அவனை குத்துறான். தோக்கராண்டா ராமன் இவன் அவனை குத்துறான். அது மாதிரி கதையா எங்க கும்பல குத்தி இவனே குத்திக்கிட்டு இவனே சாவானுங்க போகுது. மாமா மரியா பாண்டவர் செல்வத்தை அபகரிக்கணும். ஆமா. ஒரு யோசனை சொன்னா பெரிய மனுஷன் இப்படி சண்டை போறது எப்படி? ஐயா அவன் பேசுறானையா பேசி நியாயமாகாது. அது என்ன கதைங்களா? அதாவது தன் குறை நாமளே பேசிக்கூடாது. தந்தாக தான் உழைக்கிறான் மனுஷன். ஆமா. நாம தான் பெரிய மனுஷன் விட்டு தந்துமோ. அப்படியா? ஆமா. சரியா மாதிரி தப்புரே